டென்டல் இம்ப்ளான்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணி முடிக்க எவ்வளோ டைம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐ எம் டாக்டர் பிரசாந்த், சீஃப் டென்டல் சர்ஜன் அட் நக்ஷத்ரா டென்டல் அண்ட் ஜெனரல் கிளினிக். உங்களுக்கு பல்லு ஏற்கனவே மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை பல்லு ரொம்ப சொத்தையா இருந்தாலோ உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை கம்ப்ளீட் ஒரு 3D ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. 3D ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டு உங்களோட இம்ப்ளான்ட்டோட சைஸை மெஷர் பண்ணிட்டு அதுக்கான இம்ப்ளான்ட்டை வாங்கி உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ்வலா ஒரு 3 months வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த 3 months வெயிட்டிங் பீரியட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட இம்ப்ளான்ட்டும் போனும் கம்ப்ளீட்டா ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வெயிட் பண்ணி நீங்க கிரவுன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால உங்களோட இம்ப்ளான்ட்டோட லைஃப் டைமும் அதிகமாக வரும், கிரவுனோட லைஃப் டைமும் கொஞ்சம் அதிகமாக வரும். சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் இமீடியட்டா கிரவுன் கொடுப்போம். அது என்னென்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட போனோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாம இமீடியட்டா கிரவுன் கொடுக்கும்போது அதை அந்த எலும்பால தாங்க முடியும் அப்படிங்கறதுனாலையும் தான் நாங்கள் இமீடியட்டா உங்களுக்கு கிரவுன் கொடுப்போம். அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஸோ எல்லாருக்குமே இமீடியட்டாவும் கிரவுன் கொடுக்க மாட்டோம், எல்லாருக்குமே டிலே பண்ணியும் கிரவுன் கொடுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.